5ஆம் இடத்துக்கு புதன் பயிற்சியா இருக்காரு. அதனால உங்களுடைய உடன்பிறப்புகள் சார்ந்த வருமானமோ அல்லது குழந்தைகளிடமிருந்து பண உதவியோ கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். குரு பார்வையில் இருக்காரு. அதனால படிக்கிறவாளுக்கெல்லாம் அமோக வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கு. வியாபார விஷயமாக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். தன லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. 23 நாட்கள்ல பல பெரிய மாற்றங்கள் ஏற்படும். ஏன் அப்படின்னு கேட்டா, சனி எங்க உட்கார்ந்துட்டு இருக்காரோ அந்த இடத்த கொஞ்சம் கெடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. இப்போ அந்த கெடுதலே ஒரு நல்லதா மாறக்கூடிய வகையில் இருக்கு. ஸோ அதனால ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது பார்த்தீங்கன்னா 20 நாளைக்கு ஒரு தடவை, 25 நாளைக்குள்ள ஒரு தடவை பயிற்சி ஆகிட்டே இருப்பார். இந்த சுக்கிரனுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால், இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால், இல்லை சுக்கிரன் குருவுக்கு சம்பந்தப்படாமல் இருந்தால் நல்லது நடக்கும் ஜாதகத்தில். ஆனால் இப்போ குருவின் பார்வையில் குருவோட வீட்டில் போய் உட்கார போகிறார். இதனால் பல பேர்த்துக்கு நல்லது பண்ணக்கூடிய வகையில், என்ன சார் குரு பார்வையில் இருந்தால் கெடுதல் பண்ணுவார், நல்லது பண்ண மாட்டாருன்னு சொல்கிறீங்க, ஆனால் குருவோட வீட்டில் உட்காந்து குரு பார்வையில் இருந்தால் நல்லது நடக்கும்னு கேட்டால், ஏன்னா குரு வக்கரம் அடைகிறார். குரு இருக்கிறது எதிரி வீட்டில், சுக்கிரன் போய் உட்கார போகிறது எதிரி வீட்டில். ஸோ இந்த சுக்கிர பயிற்சி ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சரி சார், இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிர பயிற்சி வருகின்ற 2025 ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்கே எத்தனை நாள் இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, 2026 ஜனவரி 12ஆம் தேதி வரைக்கும். டிசம்பரில் ஒரு 11 நாள், அதில் ஒரு 12 நாள். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 23 நாட்கள் தனுசு ராசியில் இருக்கார். இந்த தனுசு ராசிக்கு போகிறதுனால என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார்? ஏன்னா எதிரியோட வீட்டுக்கு போகிறார். ஆனால் அது தனுசுங்கிறது இவருடைய மாமனாரான குருவோட வீடு. அதாவது குருவின் மகள் தான் சுக்கிரனுடைய மனைவி. ஸோ அதனால் சுக்கிரனுக்கு எந்த விதத்திலும் கெடுதல் ஏற்படாது. சுக்கிரனாலும் அடுத்தவங்களுக்கு கெடுதல் ஏற்படாது. இந்த சுக்கிரன் தான் முக்கியமான விஷயத்துக்கு காரணம். யாருன்னா இந்த களத்திர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன். திருமண பந்தம் சம்பந்தமான விஷயம், இந்த பார்ட்னர்ஷிப், இந்த 7ஆம் இடம் இருக்கு பாருங்க, லக்னத்துக்கு 7ஆம் இடம். உங்கள் ஜாதகத்திலே லக்னத்துக்கு 7ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தாலே உங்கள் ஃப்ரெண்ட்ஸை யாருன்னு சொல்லிடலாம். உங்களுக்கு நண்பர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் யார், அவங்களால உங்களுக்கு யூஸ் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். இந்த சுக்கிரன் தனுசு ராசிக்கு போகிறாரு. அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த 23 நாட்களில் பல பெரிய மாற்றங்கள் ஏற்படும். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த சுக்கிரன் எதிரி வீட்டுக்கு போனாலும் குரு எதிரியோட வீட்டில் வக்கரமாக இருந்து பார்க்குறாரு. இதில் இன்னொரு விஷயம், இந்த தனுசு ராசியில் 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய 4 கிரக சேர்க்கைக்கு குருவின் 7ஆம் பார்வை மற்றும் சனியின் 10ஆம் பார்வை. இதனால் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக இந்த மீனராசி நண்பர்கள் கொஞ்சம் உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்களில் ஒரு கரெக்ஷன் செய்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். முன்கோபத்தை தவிர்க்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குது. ஏன் மீன ராசிக்கு சொல்கிறேன்னா, மீன ராசியில் தான் சனி உட்காந்துட்டு இருக்கார். சனி எங்கே உட்காந்துட்டு இருக்காரோ அந்த இடத்த கொஞ்சம் கெடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. இப்போ அந்த கெடுதலே ஒரு நல்லதாக மாறக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ அதனால் இந்த சுக்கிர பயிற்சியானது பல பேருக்கு நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக இந்த 2026 ஜனவரி மாதம் பிறக்கும் பொழுதே வளர்ச்சியை தரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்கும். இனி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சிம்ம ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானாதிபதி 5இல் அமருவது விசேஷம். பதவி தேடி வருகின்ற வாய்ப்புகள் இருக்குது. வேலை இல்லை சார், என்ன சார் பண்ணுறது? ஆக்சுவலாக வேலை இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா 10ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. சனிக்கு எந்த கிரகத்தின் பார்வையும் இல்லாமல் இருந்தது. இப்போ செவ்வாய் பயிற்சி ஆகிடுத்து, சுக்கிர பயிற்சி ஆகிடுத்து, சூரிய பயிற்சி ஆகிடுத்து, அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பயிற்சி ஆகிடுத்து. இந்த புதன், இந்த 4 கிரக பயிற்சியினால் செவ்வாயுடைய பார்வை 8ஆம் இடத்துல இருக்கிற சனிக்கு கிடைக்கிறது. முன்கோபம் ஜாஸ்தி ஆகும், எரிச்சல் தன்மை ஜாஸ்தி ஆகும். பல பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஆம்பளையாக இருந்தாலும் சரி, பொம்பளையாக இருந்தாலும் சரி, ஆண்களுக்கோ பெண்களுக்கோ இந்த தலைவலி, ஒத்த தலைவலி ஜாஸ்தி இருக்கும். அதுவும் பின்மண்ட வலி ஜாஸ்தி இருக்கும். அதனால் உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குன்னு இப்போ கவலைப்படாதீங்க.
அதுக்கேற்ற மாதிரி வருமானம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு ஒன்றான யோகமும் இருக்கு. 5ஆம் இடத்துக்கு புதன் பயிற்சியா இருக்காரு. அதனால உங்களுடைய உடன்பிறப்புகள் சார்ந்த வருமானமோ அல்லது குழந்தைகளிடமிருந்து பண உதவியோ கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் வார்த்தைகள் சற்று உஷ்ணமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கு. அதனால அவரை கோவப்படாமல் இருக்கிறதுக்கான முயற்சியில் எடுக்க சொல்லுங்க. அவர் கோவப்பட்டார்னா அது உங்களுக்கு மேலும் பாதிப்பை ஏற்படுத்தும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல இந்த சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் இரிட்டேஷன் ஜாஸ்தி ஆகும். விரக்தி மனப்பான்மை ஜாஸ்தி இருக்குது. நான் எனக்கு எதுவுமே சொல்லலையே, நாங்கள் எதுக்கு உங்களுக்கு பண்ணணும், எதுக்கு எங்களுக்கு எதுவுமே கொடுக்கலையே, நாங்கள் எதுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் கொஞ்சம் உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ணுங்கள். அலுவலக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் ஆசைப்பட்ட படிப்பில் ஜொலிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஸோ இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு அமோக வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கும். குரு பார்வையில் இருக்காரு. அதனால படிக்கிறவாளுக்கெல்லாம் அமோக வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் பதவியும் தேடி வரும். வேலை தேடிட்டு இருக்கிறவாளுக்கு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பதவியில் இருக்கிறவாளுக்கு அரசாங்க பதவி, அரசியல் பதவியில் இருக்கிறவாளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மொத்தத்தில் இந்த சுக்கிர பயிற்சி சிம்மராசிக்காரர்களுக்கு பதவி மட்டுமல்லாமல் செல்வாக்கு மட்டுமல்லாமல் குழந்தை பாக்கியத்திற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவி உறவுல இருந்த மனஸ்தாபம் நீண்ட நாட்களாக பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்குள்ள கூட பேச்சுவார்த்தையை துவக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். நீங்கள் என்னை அவமரியாதை பண்ணிட்டீங்க, எனக்கு மரியாதை கொடுக்கல, என் குடும்ப மரியாதையை கெடுத்துட்டீங்கன்னு இந்த ராசியில் பிறந்த ஆண்களோ பெண்களோ தங்களுடைய வாழ்க்கை துணைகிட்ட கோவப்பட்டு பேசுவாங்க. அவங்க சமாதானப்படுத்துவாங்க. மொத்தத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படுகின்ற சூழ்நிலை வருது. அது உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்தவங்க, சிம்ம ராசியில் பிறந்தவங்க வியாபார விஷயமாக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். தன லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வருமானத்திற்கு குறைவு இருக்காது. பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்பட்டு ஒரு பெரிய மனிதர், அதாவது உங்கள் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஸ்டால்வார்ட் இருப்பார்ல, இப்போது சாஃப்ட்வேர் ஐடி டெவலப்மெண்ட் அப்படின்னா நம்ம ஜோஹோ சொல்லலாம். ஜோஹோ மிஸ்டர் ஸ்ரீதர் வேம்பு, இல்லை அப்படின்னா மைக்ரோசாஃப்ட், இல்லை அப்படின்னு சொன்னால் கூகுள், இந்த மாதிரி நபர்கள் இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி உங்கள் இண்டஸ்ட்ரியில் யார் பெரிய ஆளோ அவர் கூட டைரக்ட் கான்டாக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ விச் மீன்ஸ் தட் உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய சூழ்நிலை, பெரிய மனிதரோடு சேரும் பொழுது நீங்களும் பெரிய மனிதராக ஆகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான காலகட்டத்தில் நுழைகிறீர்கள். இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு நற்பலன்கள் தர வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பிரார்த்தனை. ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால் ஜாதகத்தை அலசி ஆராய்ந்து அதற்கு இந்த சுக்கிர பயிற்சி என்ன பலன்களை தரும். ஜாதகம்னா உடனே என்னோடது மீன ராசி, என்னோடது கும்பராசின்னு பேச வேண்டாம். உங்கள் லக்னம் என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி அந்த லக்னத்துக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படிப்பட்ட பலனை தரும். இப்போ கடக லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு பிறந்தவங்களுக்கு வந்து சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால மறைவு ஸ்தானங்களில் சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதனால இந்த பலன்கள்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேன் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.